சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. 1600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வரலாறு சிறப்புமிக்க குன்றத்தூரில் கந்தன் வழிபட்ட கந்தீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா. ஓம் நமச்சிவாயா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். அசுரன் தாரகாசுரனை அழிக்க முற்பட்ட முருகன் படையுடன் திருப்போர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகன் வதம் செய்தார். அந்த சம்ஹாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தணி நோக்கி புறப்பட்டார். வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார். குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார். கந்தன் உருவாக்கி பூஜை செய்ததால் கந்தீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1600 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோவிலில் சேக்கிழார் வழிபாடு நடத்தியுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் குடமுழக்கு விழா இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 3 தினங்களாக வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான இன்று காலை கோபூஜையுடன் 4ஆம் கால யாகசாலை பூஜை புர்ணாதியுடன் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரானது யானை குதிரையுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட ராஜகோபுரம், கருவறை கோபுரம் என ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு குடமுழுக்கானது வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதில் உள்ளூர் மக்கள் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாயா கோஷத்துடன் கோபுர தரிசனம் செய்து மனமுருகி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் கோ சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை குன்றத்தூர் முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் அறங்காவலர்கள் சரவணன், குணசேகரன், சங்கீதா கார்த்திகேயன், ஜெயக்குமார், நித்யராமன், கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீகன்யா, அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.